அத்தை, உங்க பையனை சாப்பிட்டு சொல்லுங்க. டிஃபன் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரசாத், என்னடா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் சொன்னனா? அப்புறம் ஏன் என் மருமக அப்படி பேசிட்டு போறா? அது பேசின விட்டியா கேளு. சரி, நீ போய் சாப்பிடு, நான் பேசிக்கிறேன். வெக்க இல்லாம திங்க வேண்டியிருக்கு. போதும், சாப்பிடுப்பா. பிரசாத், 2 பேர் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? அம்மா, என்ன சாப்பிட வர்றியா? பொண்டாட்டி சமைச்சத ரசிச்சு சாப்பிடுற, ஆனா என்ன ஆனா? ஏன் இப்படி நடந்துக்கிறியன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. நான் தான் சொன்னேன்ல, அவகிட்டே கேளு. பிரசாத், இன்னொரு இட்லி வச்சுக்கப்பா. போதும் போதும் போதுமா. அவ யாருடா? உன் மாமா பொண்ணு. எங்கிருந்தோ வந்தவளா? அம்மா, இது புருஷ முண்டாடி பிரச்சனை. நீ ஊதி பெருசாக்காத, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? போதுமா, போதன்றல. அம்மா, நான் வரேன். பிரசாத், அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன்டா. போறதான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு போறத சொல்லணும்? என்ன மருமகளே, என்ன நடக்குதுங்க? என்ன கேக்குறீங்க? எதை பத்தி கேக்குறீங்க? அத்தை, பிரசாத் மாறிட்டாரு. வார்த்தை சுத்தமும் இல்ல, வாக்கு சுத்தமும் இல்ல. அப்புறம் எப்படி வாழ்க்கை சுத்தமா இருக்கும்? இருட்டு பக்கத்துல இருக்கிற கருப்பு புள்ளிய கண்டுபிடிக்க முடியாது. நெஞ்சுக்குள்ள நெருப்ப வச்சுக்கிட்டு கண் வழியா குளிர்ச்சிய காட்டினாலும் அந்த பார்வையை பதற வைக்கும் அத்தை. நானும் அவரும் மயிலரக பாட புத்தகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் மயிலரகு குட்டி போடுமா, ஓ மயிலரகு குட்டி போடுமான்னு பந்தயம் கட்டி வளர்ந்தவங்க. பல்லாங்குழிக்குள்ள பகடக்காய் ஆடினவங்க. ஒத்த பனம்பழத்தை ஆளுக்கு ஒரு பக்கம் கடிச்சு தின்னவங்க.
அன்னைக்கு இருந்த பிரசாத் இன்னைக்கு இல்ல. நீந்த கத்துக்கிட்டதுக்காக ஆறு நமக்கு சொந்தம் இல்ல. புத்தனாலதான் ஒரு மரம் போதி மரமாச்சு. ஆனா போதி மரத்தால புத்தன் இல்லையே. அப்படி அந்த மரம் நினைச்சா அது முட்டாள்தனம். அந்த மாதிரிதான் அத்தை இப்ப அவர் இருக்காரு. மருமகளே, எனக்கு புரியல. அப்படி இருந்தவங்க ஏன் இப்படி ஆனீங்கன்னே புரியல. அவன் காணாம போனப்ப நாம எல்லாரும் எப்படி பதறி இருப்போம். காணாம போனதுதான் காரணமே. அத பத்தி கேட்டதுதான் காரணம். எங்க போன, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா பதில் இல்ல. அத பத்தி நான் கேட்க கூடாதான், பேசக்கூடாதான். ஓலை குடிசுக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாடினப்ப இருந்த நேர்மை இப்ப இல்ல. சாக்கு பைய கால்ல கட்டிக்கிட்டு சக்கரை மாதிரி சுத்தி வந்தப்போ இருந்த சந்தோஷமான என் பிரசாத் முகம் இப்ப இல்ல அத்தை. சிலுவையை சுமந்த இயேசுநாதர் கூட கடைசி நிமிஷத்துல பக்கத்துல இருந்த 2 பேருக்காக பரிதாபப்பட்டாரு. இவன் பயப்பட வைக்கிறான். தாலியை சுமக்கிற வரைக்கும் அவனுக்காக நான் தவிச்சதில்ல. பல நாள் திட்டி இருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ரகசியங்கள் வாழ்க்கையில தேவைதான். ஆனா அது கூட வாழறவங்க கிட்ட இருக்க கூடாது. மனசு விட்டு பேசேம்மா. மனசை விட்டு போச்சத்த. பார்வைப்பட்டாலே படபடங்குது. வாழ நினைச்சவளுக்கு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சோன்னு நெச்சுக்குள்ள தீ பத்தி எரியுது அத்தை. எதுக்கு அத்தை? எதுக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்து? கண்ணீர் துளிக்கு நிறம் கிடையாது அத்தை. ஆனா அதுக்கு அர்த்தமும் அதிகம், அழுத்தமும் அதிகம். ஒரு துளி கண்ணீர் என் கண்ணில இருந்து வந்துடக்கூடாதுன்னு தாங்கி தாங்கி வளர்த்தார் அப்பா. ஆனா வந்த அன்னைக்கு கடலை என் கண்ணுக்குள்ள கொண்டு வந்துட்டான் பிரசாத். பயமா இருக்கத்த. என்னோட வைராக்கியமும் கம்பீரமும் உடைஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஓடு வீட்டுக்கு தேவை, ஆமைக்கு தேவை. கவிதாவுக்குமா? என்ன நினைச்சேன் அன்னைக்கு அப்படி கேட்டீங்க? என் மகளை பாத்துக்கோன்னு. நான் சாதாரணமா கேட்டேன். வந்தவன் புருஷனால அவங்க வாழ்க்கை பாதிச்சக்கூடாதுன்னு, அவ்வளவுதாம்மா. அதுக்கு பின்னால எந்த முகாந்திரமும் இல்ல, எந்த நோக்கமும் இல்ல. இந்திரா, கவிதாவை வளர்த்தது கொஞ்சம் நான், அதிகம் நீ. கை குழந்தையோட பிரசாத்தை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து என் கையில் அவனை கொடுத்துட்டு
நீ இவனை பார்த்துக்கோ, நான் என் மருமகளை பார்த்துட்டு வரேன்னு தொட்டில தூங்கின குழந்தைய கண்ணத்தை கிள்ளி அவளை எழுப்பி விட்டு அவளுக்காக ஒரு பாட்டு பாடி திரும்பவும் தூங்க வச்சவ நீ. உன் சந்தோஷங்கிறது அவளோட அழுகையும் அவளோட சிரிப்பும் அவளோட தூக்கமும் தானே. தொட்டில கிடந்தவளுக்கும் வளர்ந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னே. வாழ்க்கை தெரியாதப்ப ஒரு குழந்தை அழலாம், சிரிக்கலாம், ரெண்டுக்குமே கண்ணுல கண்ணீர் வரும். அத பாக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அண்ணே, கவிதான்னு அவ பேர் சொல்லி நான் கூப்பிட்டதே இல்ல அண்ணே. மருமகளே மருமகளேன்னு மஞ்ச கயிறு தூக்கிக்கிட்டு பின்னாடி அலைஞ்ச வண்ணேனா. தழைய தழைய தலை சீவி அவளுக்கு பிடிக்குமேன்னு எல்லா கலர்லயும் ரிப்பன் வாங்கி எல்லா கலர்லயும் கண்ணாடி வளையல் வாங்கி அவ கையில போட்டு அழகு பார்த்து வண்ணே நானு. சில நேரங்கள்ல வளையல் உடைஞ்சிடுச்சுன்னு சிரிப்பா. அப்ப எனக்கு தெரியாது வாழ்க்கையே உடைச்சிட்டு வந்து நிப்பான்னு. என்னம்மா சொல்ற நீ? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற. என்னாச்சு? என்னாச்சுமா என் பொண்ணுக்கு? தெரியல அண்ணே, சொல்ல தெரியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனா என்னமோ ஆயிடுச்சு அண்ணே. ஏன் மருமகளும் மறைக்கிறா, உங்க மருமகனும் மறைக்கிறான். சோகத்தை சுமந்துட்டு நிக்கிற சுவத்து பள்ளி மாதிரி நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு நிக்கிறேன். யார்கிட்டயும் என்னால பேச முடியல. ஏம்மா, நீ பிரசாத் கிட்ட பேச வேண்டியதுதானே? அவன் எதன்னே சொல்றான். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு? எடுத்து வைக்கிற சாப்பாட்டு தட்டோட சத்தம் சொல்லோன்னே. அத்தை, உங்க பையனை சாப்பிட்டு சொல்லுங்க. டிஃபன் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சரி, நீ போய் சாப்பிடு, நான் பேசிக்கிறேன். வெக்க இல்லாம திங்க வேண்டியிருக்கு. ரெண்டு பேரும் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? அம்மா, என்ன சாப்பிட விடுறியா? பொண்டாட்டி சமைச்சத ரசிச்சு சாப்பிடுற. ஆனா என்ன ஆனா? ஏன் இப்படி நடந்துக்கிறியன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. நான் தான் சொன்னேன்ல, அவகிட்டே கேளு. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன்டா. போறதான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு போறத சொல்லணும்? காணாம போனதுதான் காரணமே. அத பத்தி கேட்டதுதான் காரணம். எங்க போன, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அத பத்தி நான் கேட்க கூடாதான், பேசக்கூடாதான். மனசை விட்டு போச்சத்த. பார்வைப்பட்டாலே படபடங்குது. வாழ நினைச்சவளுக்கு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சோன்னு நெஞ்சுக்குள்ள தீ பத்தி எரியுது. இல்லன்னே, சிரிப்பு இல்லன்னே, சந்தோஷம் இல்லன்னே. ரெண்டு பேரோட முகத்திலையும் அப்படிதான் வாழறாங்களோன்னு கவலையா இருக்கு. மனசுக்குள்ள
1000 விஷயங்களை பூட்டி வச்சுக்கலாம். ஆனா கண்ணும் நடையும் காட்டி கொடுத்துறோன்னே. எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு. இந்திரா, கற்பனைக்கும் யுகத்துக்கும் நடுவுல வார்த்தைகளை முடிச்சு போடலாம். ஆனா வாழ்க்கையை முடிச்சு போட்டுறக்கூடாது. பேசக்கூடிய எல்லையில பேச வேண்டிய 2 பேரும் இருக்காங்க. பேசி பாருமா. பேசாமலேயே இங்க வந்து பேசக்கூடாதுல்ல? கவிதா உன் தோல்ல சாஞ்சி வளர்ந்தவ. அவளோட அழுகையும் கண்ணீரும் ஒவ்வொரு துளியா விழுந்தது உன் தோல் மேலதான். இப்ப நீ கேட்டாலும் உன் தோல்ல சாஞ்சி எல்லாத்தையும் சொல்லிடுவா. தோளுங்கிறது துயரத்தோட தொட்டில், தொட்டிலுங்கிறது தோளோட துயரம். வார்த்தைகள் மௌனமா இருக்கலாம், ஆனா அழகு அர்த்தமா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். என் பொண்ணு கம்பீரமானவ. மனசுக்குள்ள மறைச்சு வைப்பா. ஆனா அவளுக்கு மனச பூட்ட தெரியாது. பயமா இருக்கண்ணே. நான் வாழ்ற வாழ்க்கை என்ன அச்சப்படுத்துது. சுமந்த துயரம் என்ன கலங்க வைக்குது. அண்ணே, இத நீங்களே பேசிடுங்க அண்ணே. பொம்பளை அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுவா. ஆம்பளை அப்படி இல்ல. காயத்துக்கு களிம்பு தடவி காப்பாத்த முடியாதண்ணே. அவ என் மருமக, பிறப்பாலையும் உறவாலியும். மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்தலாம், அதனால மரம் விழுந்துராது. விழுந்துட கூடாதண்ணே. இந்த உறவும் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நீங்க தானே காப்பாத்தணும்.